இந்த தேக பயிற்சியில வந்து எந்த மாதிரியான தேக பயிற்சிலாம் வந்து பண்ணலாம், பண்ணக்கூடாது? நல்ல bronchitis பேஷண்ட்ஸ் இருக்காங்க பாருங்க. அவங்க ஸ்லோவாக எக்ஸசைஸ்குள்ளே வந்து கொஞ்சமாக பில்ட் பண்ணாங்கன்னா, ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் நல்ல கெப்பாசிட்டி வந்தாங்கன்னா, அந்த ஆஸ்துமா bronchitis காணாம போயிடும். நல்ல வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 70 வயசில் கூட தசை அழுத்தம் நல்லா இருக்கும். லூஸ் மசில்ஸ் இருக்காது. லூஸ் மசில்ஸ் இருக்கக்கூடாது. நீ வந்து நார்மல் டெம்பரேச்சரில் தான் நீ எக்ஸசைஸ் பண்ணணும். நீ வந்து ஆர்டிஃபிஷியல் அட்மாஸ்பியரில் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக பண்ணக்கூடாது. எந்த தேக பயிற்சி பண்ணாலும் உன்னுடைய ஃபுல் மைண்ட் கான்சன்ட்ரேஷன் நீ பண்ணுற எக்ஸசைஸ் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் CKN. உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய பல சுவையான தலைப்புகளில் கீழ் இந்த காணொளிகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. இது என்னுடைய வெப்சைட், என்னுடைய இணையதளத்தில் ckninnovations.com இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.